சென்னை புறநகர் பகுதிகளில் செல்போன்களை மட்டும் குறிவைத்து திருடும் பிரபல திருடன் தனது கூட்டாளிகளுடன் கைதாகியிருக்கிறார். கோட் திரைப்படத்தில் நடித்த யோகி பாபுவின் கேரக்டரில் நிஜ வாழ்க்கையில் வாழும் திருடனின் பின்னணி என்ன? செல்போன்களை மட்டும் குறிவைத்து திருடும் கைதேர்ந்த திருடன் ஒருவர் போலீசாருக்கு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். ஒரே ராத்திரியில் 10க்கும் மேற்பட்ட செல்போன்களை திருடி மெகா ரெக்கார்ட் செய்து சிறையில் அடைக்கப்பட்ட செல்போன் திருடன் யார்? சென்னை சோழிங்கநல்லூரில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஊழியர்கள் தங்கியிருந்த வீட்டில் ஒரே ராத்திரியில் 9 செல்போன் திருடு போனது. இது தொடர்பான புகாரில் செம்மஞ்சேரி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். செல்போன் திருட்டு போன வீட்டில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை ஆய்வு செய்தனர். திருட்டு நடந்த அன்று மதில் சுவரில் ஏறி குதித்து உள்ளே புகுந்த இளைஞர் ஒருவர் சிறிது நேரத்தில் கொத்து கொத்தாக செல்போன்களை பைகளில் போட்டு தூக்கிச் செல்வது பதிவாகியிருந்தது. சிசிடிவியில் பதிவான அடையாளங்களை வைத்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் பழைய குற்றவாளியான சுரேந்தர் வசமாக சிக்கினார். இரவு பகல் என 2 நாட்கள் பின்தொடர்ந்து தனிப்படை போலீசார் அவரை தூக்கினர். சுரேந்தர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவரது கூட்டாளியான சூர்யா என்ற வெட்டுக்கிளி மற்றும் சுரேந்தரை போலீசார் கைது செய்தனர். இருவரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்க போலீசாரே ஷாக் ஆகும் அளவிற்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துள்ளனர். பகலில் சொகுசு வாழ்க்கை, இரவில் கொள்ளை, இப்படி டைம் டேபிள் போட்டு இருவரும் திருட்டில் ஈடுபட்டு வந்தனர். காவலாளி இல்லாத ஆண்கள் விடுதி எங்கெல்லாம் உள்ளது என்பது பகலில் நோட்டமிட்டு இரவு சுமார் 1 மணிக்கு மேல் அதே விடுதியில் செல்போன், லேப்டாப் மொத்தமாக திருடுவதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். உள்ளே புகுந்து பொருட்களை தூக்குவது சுரேந்தர், வெளியே நின்று யாராவது வருகிறார்களா என்று நோட்டமிடுவது சூர்யா. பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை 2000, 3000 ரூபாய்க்கு விற்று மது குடித்து வந்துள்ளனர். லேப்டாப் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை சென்னை பர்மா பசாரில் கைமாற்றி கல்லா கட்டி வந்துள்ளனர். நோகாமல் நோன்பு கும்பிடுவது எப்படி என பிளான் போட்டு திருட்டும் சொகுசும் என வாழ்ந்து வந்துள்ளனர். தி பெஸ்ட் களவாணி என குற்றவாளிகளின் கூட்டங்களால் அழைக்கப்படும் சுரேந்தர் மீது பல திருட்டு வழக்குகள் உள்ளன. பலமுறை கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீனில் வந்தவர் மீண்டும் கைவரிசை காட்டி தற்போது சிறையில் கம்பி எண்ண காவலர்களால் அனுப்பி வைக்கப்பட்டார்.